நாங்க தான் மாடு, பக்கத்துல வந்து பாடு, முட்டி போட்டு. மாடு எங்க வா. என்னங்க ஹியூமன்? திருக்குறள்ல உன்னை பத்தி எங்கெல்லாம் வருதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது ஹியூமன். எங்க பரமேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க ஹியூமன். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்றே. அதாவது தன்னுடைய மனதை அடக்க தெரியாதவங்க மேற்கொண்ட தவக்கோலம் எப்படி இருக்கும்னா, ஒரு மாடு புலியோட தோலை போர்த்திக்கிட்டு போய் நெற்பயிறு மெய்ந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்டது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்து, மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இதுல பகடுனா எருது. தடை நேரும் போதெல்லாம் எருது எப்படி தளராமல் தன்னுடைய மாட்டு வண்டியை வேகமா இழுத்துக்கிட்டு போகுதோ, அந்த மாதிரி மன உறுதி உடையவங்களுக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பமே துன்பப்பட்டு விலகி போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஏன்னா மன உறுதி உடையவங்களுக்கு துன்பம் வரும்போது அதை கொஞ்சம் கூட அவங்க பொருட்படுத்த மாட்டாங்க. அதனால அந்த துன்பம் என்ன நினைக்கும்னா, நம்ம இவ்வளவு துன்பங்கள் கொடுக்குறோமே, இவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சு அந்த துன்பமே விலகி போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அடுத்து, ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழி வந்தது இல். அதாவது எங்க வீட்டு மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு மத்தவங்க கிட்ட இறந்து கேட்கறது கூட இழிவான செயல்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இந்த குறள் இரவச்சம் என்ற அதிகாரத்துல வருது. இரவச்சம் அதிகாரத்துல திருவள்ளுவர் மத்தவங்க கிட்ட நமக்கு ஒண்ணு வேணும்னு போய் நிக்கிறது கூட இழிவான செயல் அப்படின்னு தாங்க சொல்றாரு. அப்போ நமக்கு வேண்டிய பொருள்களை நாமே முயற்சி செஞ்சு உருவாக்கிக்கணும்னு திருவள்ளுவர் இந்த குறள் மூலமா நமக்கு உணர்த்துறாருங்க. நாங்க தான் ஆடு, இதான் எங்க வீடு, எங்களுக்கு. என்னங்க ஹியூமன்? நீ ஒரே ஒரு திருக்குறள்ல தான் வர, அது எங்கன்னு உனக்கு தெரியுமா? அதையும் எங்க பரமேஸ்வரி அக்கா சொல்லுவாங்க ஹியூமன். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. இதுல பொருதகர்னா ஆட்டுக்கெடா. அதாவது மன உறுதி உடையவங்க அடங்கி இருக்கிறது எப்படின்னா, ஒரு ஆட்டுக்கெடா மத்தவங்களை தாக்குறதுக்கு முன்னாடி எப்படி பின்வாங்கிட்டு அப்புறமா முன்னோக்கி போய் தாக்குமோ, அந்த மாதிரி மன உறுதி உடையவங்களும் தன்னுடைய பகைய வெளிப்படுத்தாம சரியான காலம் பார்த்துதான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இதே மாதிரி உயிரினங்கள் பத்தி வரக்கூடிய திருக்குறள்கள் நிறைய இருக்கு. அதை பத்தின தகவல்கள் வேணும்னா பின்னூட்டத்துல சொல்லுங்க. இந்த காணொளி பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் பகிருங்க. நன்றி.